வர்தா புயலினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் எஸ்பி வேலுமணி ஆகியோர் தலைமையில் ரிப்பன் மாளிகையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி, புயலினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நிவாரணப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். புயலினால் விழுந்த மரங்கள் விரைந்து அகற்றப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட இடங்களில் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறினார். அதேபோல் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மின்சார விநியோகம் சீரடைந்து விட்டதாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி கூறினார். வர்தா புயலினால் விழுந்த மொத்த மரங்கள் கணக்கெடுக்கப்பட்ட விழுந்த மரங்கள் 17,157, அகற்றப்பட்ட மரங்கள் 16,070, மீதம் 1,087 தான். அது இன்டீரியர் ரோட்டில் இருக்கக்கூடிய மரங்கள், அதுவும் இன்று நாளைக்குள்ள முழுமையாக முடிக்கப்பட்டு வரும். அதே போல் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் விழுந்த செடிகள், மரங்கள் அதுவும் கூடுதலாக கொண்டு வெளியே போடுங்க. அதையும் போர்க்கால அடிப்படையிலே நம்முடைய பணியாளர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மின்சாரத்தை பொறுத்தவரை சென்னை மாநகரம் 100% கொடுக்கப்பட்டாச்சு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் 99% கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்டீரியராக இருக்கின்ற ஏதாவது ஒரு சில பகுதிகள் மட்டும் இன்னும் மின்சாரம் இல்லாமல் இருக்கும். அதே போல 20ஆம் தேதி இரவிலிருந்து ஹெச்டி மற்றும் கமர்ஷியல் அனைத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாளையினுடைய சென்னை மாநகரத்துடைய மின் தேவை அதிகபட்சமாக 3000 மெகாவாட். அது நேற்றைய தினம் 2966 மெகாவாட் அளவுக்கு மக்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆக தமிழக இந்த சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை முழுமையாக மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.